Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து லோகோ டிசைன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைட். இப்போ நான் டிசைன் பண்ண லோகோ தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். இதை எப்படி டிசைன் பண்றேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த உருவத்தை நான் வரைய போறேன். வரையிற நேரம் தான் இருக்கு. ஃப்ரீ ஹேண்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு இங்கன ஒரு கிளிக், இங்கன ஒரு கிளிக். அப்புறம் இங்கன ஒரு கிளிக், மேல ஒரு கிளிக். இங்கன ஒரு கிளிக், இங்கன ஒரு கிளிக், இதுல இருந்து இங்கன ஒரு கிளிக். ரைட். இப்போ இதை வந்து என்ன பண்ண போறோம்னா கலரை கொடுக்குறோம், இந்த கலர். ரைட். அடுத்து இந்த ஷேப்பை வரைகிற நேரம் கீழே இதுல இருந்து ரைட் இங்கன ஒரு கிளிக், இங்கன ஒரு கிளிக், இதுல இருந்து இங்கன ஒரு கிளிக், இதுல இருந்து இங்கன ஒரு கிளிக் ஒன்று கொடுத்துட்டு இது வந்து இங்கிட்டு கொடுக்குறோம். இதான் கிளிக். இப்போ இதை வந்து நான் வந்து கலரை வந்து பிளாக் பண்ணுறேன். அவ்வளோதான். ரைட். இப்போ இவ்வளோ தான். இது இந்த கொஞ்சம் மேலே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. அது டோன்ட் வரி, இப்போ பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த துண்டை செய்கிறதுன்றது சிம்பிள் வேலை. இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த லோகோ. பாருங்கள், ஒரு வரைதல் தான். வரைகிறதுக்கு வந்து நம்ம வந்து பென் டூலுக்கு பதிலாக நம்ம இங்கே கொரல் டூலை நம்ம எடுக்கிறது வந்து ஃப்ரீ ஹேண்ட். இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் எடுத்தாலும் நம்ம பென் டூலை யூஸ் பண்ணுவோம். பென் டூல் யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஃப்ரீ ஹேண்ட் டூல் நமக்கு லேசாக இருக்கும் இதில் யூஸ் பண்ணி செய்கிறதுக்கு, வரைகிறதுக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட்னு டைப் பண்ணுற நேரம் நமக்கு வந்து ஃபாண்ட் வந்து பாப்பின்ஸஸ் எடுப்போம். பாப்பின்ஸ் வந்து ஒரு நல்ல ஃபாண்ட் வந்து இப்போ நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்த புது ஃபாண்ட் ஒன்று இது. இப்போ நீங்கள் நிறைய அந்த பழைய ஃபாண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதோட நீங்கள் புது ஃபாண்ட் யூஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் வந்து ஃபாண்ட்டை வந்து நான் வந்து போல்ட் கொடுக்குறேன். கொடுத்து போல்டை கொடுத்துட்டு இப்போ எழுதிங்க, போல்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் இதை பிடிச்சிட்டு இல்லைங்க கரெக்டாக உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக வரும். இந்த மாதிரி வச்சுக்கணும். சிம்பிள் லோகோ. உங்களுக்கு கலரை மாத்திரம்னா இதை செலக்ட் பண்ணி வச்சு இந்த கலருக்கு மாற்றிக்கலாம். சிம்பிள் லோகோ. இந்த மாதிரி ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணி இதை ஒன்று ரெண்டும் செலக்ட் பண்ணிவிட்டு சின்னதாக லோகோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் லோகோ ஒன்று நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு லுக்கில் ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இல்லை ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியுங்க. இந்த மாதிரி நீங்கள் லோகோ செஞ்சுக்கிட்டு போகிற நேரம் நீங்கள் ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு வெப்சைட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு லோகோ டிசைனராக நீங்கள் வரலாம். அதான் நான் கொடுக்குற எக்ஸசைஸை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீலான்சரில் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடியதாக இருக்கும். நேற்று அப்படி தான் நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போஸ்ட் ஒன்று செய்யுதுன்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் வீடியோ. பார்க்காதவங்களுக்கு பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.